திராவிட சுயமரியாதை இயக்கமும் கடவுள் மறுப்பும் வேரூன்றிய ஒரு மாநிலம். ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகரை கடவுளாக கருதி கட் அவுட் வைத்து பாலும் ஊற்றி அபிஷேகம் செய்து தொழுவது புரியாத புதிர்தான். தலைவருக்கு மதுரையில் கட்டப்பட்டுள்ள கோயில்தான் ரசிகர்கள் அவர் மீது கொண்டுள்ள மாளாத அன்பிற்கு சாட்சியாக என்றென்றும் நிற்கும். தங்கள் மொழி மீது மிகுந்த பற்றும் அது குறித்த பெருமையும் கொண்ட ஒரு மண்ணிலிருந்து மகாராஷ்டிராவில் தனது வேர்களை கொண்ட ஒரு கன்னடர் தலைவராகவும் ஒரு முன்னோடியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த அளவிற்கு போற்றப்படுவது வியப்பூட்டும் ஒரு முரணாகும். தனது 73ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் தலைவருக்கு எங்கள் காணொலி ஓர் சமர்ப்பணம். டிசம்பர் 12, 1950ஆம் ஆண்டு தற்போதைய கர்நாடகாவின் மைசூர் மாநிலத்தில் ஒரு குக்கிராமம். அங்கு ஒரு மராத்திய இந்து குடும்பத்தில் நமது தலைவர் ரஜினிகாந்த் பிறந்தார். அவரது தந்தை ராமோஜி ராவ் கெய்க்வாட் அப்போது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்தார். அவரது தாயார் ஜிஜிபாய் ஒரு இல்லத்தரசி. இவரது முன்னோர்கள் மகாராஷ்டிராவின் புனேவில் உள்ள மாவடி கதேபத்தரை சேர்ந்தவர்கள். தன்னுடன் பிறந்த 4 பேரில் இளையவர் ரஜினி தனது 8 வயதில் தாயை இழந்தார். தனது திரை வாழ்க்கைக்கு முன்பு ஒரு மூட்டைக்கு 10 பைசா கூலிக்கு அரிசி மூட்டையை வண்டியில் ஏற்றும் வேலை, பின்னர் பெங்களூரு போக்குவரத்து சேவையில் நடத்துனர். எந்தவித பகட்டும் இன்று வரையில் ரஜினிகாந்தை அண்டவில்லை. தனது குடும்பம் சம்மதிக்காவிட்டாலும் தன்னுடன் வேலை செய்யும் நண்பர் ராஜ் பகதூரின் ஊக்கமும் பொருளாதார உதவியும் கொண்டு 1973ஆம் ஆண்டு தனது 23ஆம் வயதில் தனது நடிப்பு திறனை பட்டை தீட்டிக் கொள்ள மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார். சூப்பர் ஸ்டாரின் இமாலய வெற்றிக்கான முதல் படி அது. இந்திய சினிமாவின் வரலாறு ஆகஸ்ட் 15, 1975ஆம் ஆண்டன்று ஷோலே திரைப்படம் மூலம் திருத்தி எழுதப்பட்டது. அதே நாளில் தென்னிந்தியாவில் கமலஹாசன் நாயகனாக நடித்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் ஒரு திரைப்படமும் வெளியானது. 25 வயதான சிவாஜி கெய்க்வாட் கொடுமைக்கார கணவனாக எதிர்மறையான கதாபாத்திரத்தில் அங்கு அறிமுகமானார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பெயர் குழப்பம் வராமல் இருக்க ரஜினிகாந்தாக பரிணமித்தார். செல்லுலாய்டின் வழக்கமான ஹீரோக்களுக்கான இலக்கணத்தில் அடங்காத ஒரு தோற்றம் ரஜினிகாந்திற்கு. ஆரம்பத்தில் அவர் எதிர்மறையான பாத்திரங்களில் நடித்தது திரைப்பட ரசிகர்களின் இதயங்களை கவர்ந்தது. 3 முடிச்சு அவர்கள் 16 வயதினிலே ஆடுபுலி ஆட்டம் போன்ற 21 படங்களில் கமலஹாசனுடன் எதிர்மறை வேடத்தில் நடித்தார். ரஜினியின் திறமை அறிந்து அவரது தனிப்பட்ட வளர்ச்சிக்காக தங்களது திரை கூட்டணியை முறித்துக் கொண்டார் கமலஹாசன். 1978இல் எம் பாஸ்கர் மற்றும் ஆர் பாஸ்கர் இயக்கத்தில் பைரவி திரைப்படம் வெளியானது. அதன் மூலம் முன்னணி கதாபாத்திரமாக தலைவர் ஜொலிக்க துவங்கினார். ஏப்ரல் 14, 1979 கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் ஹீரோக்களாக நடித்த கே பாலச்சந்திரன் மறக்க முடியாத திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும் தெலுங்கில் அந்தமைன அனுபவம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த படத்தின் மூலம் இதில் ரஜினிகாந்த் குறித்து கமலஹாசன் வெளிப்படுத்திய ஒரு உணர்வு மக்கள் இடையே எதிரொலித்தது. மெகாஸ்டார் அமிதாப் பச்சனுடன் கிரஃப்தார் என்ற பாலிவுட் திரைப்படத்தில் இருவரும் கடைசியாக இணைந்து நடித்தனர். ठीक है बहन लोग भी दुआ देगा। अरे मर गया क्या हुआ? आज राखी का दिन है और मैं यही हूँ। அபிரிமிதமான வெற்றியும் புகழ் வெளிச்சமும் கொடுத்த அழுத்தம் காரணமாக திரைத்துறையிலிருந்து விலகும் முடிவை கூட ரஜினிகாந்த் எடுத்ததாக கூறப்படுகிறது. எதிர்த்து நின்று வெல்ல முடியாத ரசிகர்கள் உடனான பிணைப்பு அவரை விலக விடவில்லை. 1980ஆம் ஆண்டில் அமிதாப் பச்சன் நடித்த டான் திரைப்படத்தின் தமிழ் திரை வடிவமான பில்லா சூப்பர் ஸ்டார் எனும் சாம்ராஜ்யத்தை நிறுவியது. அமிதாப் பச்சனின் தீவிர ரசிகராக தன்னை அறிவித்துக் கொண்ட ரஜினிகாந்த் மஜ்பூர், அமர் அக்பர் ஆண்டனி, டான் போன்ற 11 திரைப்படங்களின் தமிழ் ரீமேக்கில் நடித்தார்.
நாளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன். தன்னை பேட்டி காண வந்த லதா ரங்காச்சாரியிடம் காதல் வயப்பட்டார். லதாவின் சகோதரர், இந்த தலைமுறையின் மனம் கவர்ந்த இசையமைப்பாளர் அனிருத்தின் தந்தையுமான ரவி ராகவேந்திராவும் ஒரு நடிகர் ஆவார். அன்று அரும்பிய காதல் 26 பிப்ரவரி 1981 திருமணத்தில் உறுதி பெற்று இன்று வரை அவரது வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் பக்கத் துணையாக நிற்கிறது. ஐஸ்வர்யா, சௌந்தர்யா என 2 மகள்கள் இந்த தம்பதியினருக்கு உள்ளனர். அவரது ஆதர்ச நாயகன் அமிதாப் பச்சன் சிறப்பு தோற்றம் ஏற்று நடித்த அவரது முதல் பாலிவுட் திரைப்படமான அந்தா கானூன் 1983 வெளியாகி முந்தைய அனைத்து வெற்றிகளையும் முறியடித்து வடநாட்டிலும் ரசிகர்களை பெற்று தந்தது. அதே நேரம் ஹாலிவுட்டிலும் பிளட்ஸ்டோன் மூலமாக கால்பதித்தார் சூப்பர் ஸ்டார். 1998 வெளியான முத்து ஜப்பானிய மொழியில் டப் செய்யப்பட்டு அந்த நாட்டிலும் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தந்தது. இத்தகைய ஒரு சாதனை வேறு எந்த நடிகருக்கும் இதுவரை வாய்க்கப் பெறவில்லை. இந்த யானைக்கும் 2002 பாபா மூலம் அடிசறுக்கியது. அவரே எழுதி தயாரித்து ஹீரோவாக நடித்த அவரது லட்சிய படைப்பு படுதோல்வியை கண்டது. அந்த திரைப்படத்தை வாங்கிய அனைவருக்கும் அப்போது ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்த பின்னர் 3 ஆண்டு காலம் தனது ஆன்ம தேடலுக்காக இமயமலைக்கு சென்றார். கிளைமாக்ஸ் மாற்றப்பட்டு 2022 மறு வெளியீடு கண்ட பாபா புது பொழிவு பெற்று வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. தலைவருக்கு உள்ளும் புறமும் நிகழ்ந்த மாற்றத்தையும் மீட்சியையும் காட்சிப்படுத்திய அப்படம் கல்ட் கிளாசிக் என கொண்டாடப்படுகிறது. ஞானமும் உள்ளொளியும் அடைந்த தலைவர் சந்திரமுகி மூலம் தமிழ் சினிமாவின் முந்தைய அனைத்து சாதனைகளையும் தோற்கடித்து தனது சிம்மாசனத்தில் மீண்டும் அமர்ந்தார். தற்கால சூழலுக்கு ஏற்ப தன்னை மறுவார்ப்பு செய்து தகவமைத்துக் கொண்டு சக்கரவர்த்தியாக நிலைநிறுத்திக் கொண்டார். 2000ஆவது ஆண்டில் பத்மபூஷன், 2016 பத்ம விபூஷன், 2019 இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய கௌரவமான தாதா சாஹிப் பால்கே விருதும் பெற்றார். தனக்கு அபூர்வ ராகங்களில் வாய்ப்பு கொடுத்த, தன்னை தமிழ் கற்றுக்கொள்ளச் செய்த தனது குருநாதர் திரு கே பாலச்சந்தருக்கும், தனது சகோதரர் சத்யநாராயண ராவ் கைக்வாட்டிற்கும், நண்பர் ராஜ் பகதூருக்கும் இந்த விருதை சூப்பர் ஸ்டார் சமர்ப்பித்தார். மின்மினி பூச்சிகள் போல பல ஹீரோக்கள் தோன்றி மறையும் இந்த திரையுலகில் போற்றுதலுக்குரிய இந்த திரை பயணத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த அனைவரிடத்திலும் நன்றி மறக்காமல் இருக்கும் இந்த அரிய குணம் தலைவரை நட்சத்திரமாக ஜொலிக்க வைத்துள்ளது. ரஜினிகாந்தும் அவரது சகோதரரும் இணைந்து தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சிக்குப்பத்தில் தங்களது பெற்றோருக்கு சிலை வைத்து நினைவிடம் அமைத்தனர். இது அவர்கள் தம் பெற்றோர் மீது கொண்டிருந்த பக்தியின் சின்னமாக திகழ்கிறது. இவ்வளவு நீண்ட நெடிய காலம் 3 தலைமுறைகளை தாண்டி சிறந்து விளங்கும் சாதனையை இந்திய சினிமாவில் வேறு யாருமே செய்ததில்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, மலையாளம் மற்றும் இந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் 169 படங்களுக்கும் மேல் ஹீரோவாக நடித்துள்ளார். அவற்றில் பலவும் மாபெரும் பிளாக் பஸ்டர்களாகும். 73 வயதில் தலைவர் இப்போதும் அதே ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் ஹீரோவாக வலம் வருகிறார். அவரது 50 ஆண்டு கால திரை வாழ்வில் அவரது ரசிகர்கள் பட்டாளத்தின் பக்தி சற்றும் குறையவில்லை. ரஜினிகாந்த் ஒரு சகாப்தம், சிவாஜி கைக்வாடாக பிறந்து கூலி வேலை செய்து பெங்களூரில் நடத்துனராக பணிபுரிந்து வெள்ளித்திரையில் வில்லனாக அறிமுகமாகி இன்று கடவுளுக்கு நிகராக பூஜிக்கப்படும் இவரது வாழ்க்கை பயணம் அசாதாரணமானது. சாகாவரம் பெற்ற வசனங்கள், பஞ்ச் டயலாக்ஸ், ரசிகர்களை கட்டி வைத்திருக்கும் தனித்துவமான ஸ்டைல், இவையெல்லாம் இப்போதும் வியப்புக்குரியவை. நமது தலைவர் மனித வடிவத்தில் அதற்கும் மேலான ஒரு சக்தி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. மூவி மேட்ரிக்ஸும் இந்த உலகின் அனைத்து மூலைகளில் வசிக்கும் உங்கள் ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் இணைகிறோம். இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல.